உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நடிகர் விஜய் அவர்களுடைய எண்ணம், நோக்கம், செயல் என்பது எல்லாமே மாணவர்களிலிருந்து தான் தொடங்குறார். இந்த மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவ சமுதாயம் அவர் பின்னாடி இருந்ததுன்னா பெரிய அளவில் நமக்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தபோது கூட அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பொதுவெளிகளில் அவர் செய்த அந்த உதவிகள் எல்லாமே அதே பாணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தார். இந்த நடுத்தர வர்க்கத்தினர், மேல்தட்டு வர்க்கத்தினர் அவங்க கால் மேலே கால் போட்டுட்டு இந்த அரசாங்கம் மோசம், அவன் மோசம், இவன் மோசம்ட்டு ஓட்டு போட போக மாட்டாங்க. அதனால தான் இன்னும் நம்ம 68-70% தாண்ட முடியல. நான் இந்த விழாவில் கூட பார்த்தேன், ஒரு 50 பேர் துபாயிலிருந்து பவுன்சர் கொண்டு, அதெல்லாம் அந்த அணுகுமுறையாக அரசியல் தலைவனுக்கு இல்லை. அவர் ஒரு நடிகர் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதையும் சமாளிக்கணும், கட்டுப்படுத்தணும். கிளை செயலாளராக இருக்கிறாரு, கவுன்சிலராக போகிறாரு, சைக்கிளில் போகிறாரு, 6 மாதத்தில் 2 வீலரில் போகிறாரு, 1 வருஷத்தில் கார் வாங்கிறாரு, அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பங்களா கட்டிடுறாரு. இப்போ நகர அளவில், ஒன்றிய அளவில், பேரூர் அளவில் மக்கள் பிரச்சனை இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம், தமிழக வெற்றி கழகம் மக்கள் பிரச்சனைக்காக போகுது அப்படிங்கிற போது அதுதான் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை கொண்டு வரும். கட்சி உறுப்பினர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபிமானம், ஒரு ஈர்ப்பு வந்தால் மட்டுமே ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதற்கு திமுகவும் அதிமுகவும் உதாரணம். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. தற்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் மீடியா லெவலில் பார்த்தாலும் அரசியல் லெவலில் பார்த்தாலும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுறது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் பேசின அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் களத்தில் ஒரு எடுபடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நடிகர் விஜய் அவர்களுடைய எண்ணம், நோக்கம், செயல் என்பது எல்லாமே மக்களை நோக்கி, மக்களுக்காக என்பதை தாண்டி ஒரு அரசியல் பார்வை, ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய தொடக்கமே மாணவர்களிலிருந்து தான் தொடங்குறார். இந்த மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவ சமுதாயம் அவர் பின்னாடி இருந்ததுன்னா பெரிய அளவில் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 80களில் மகந்தா அஸ்ஸாமில் மாணவர் இயக்கம் தான் தொடங்கினார். ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மாணவர் இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய அந்த மாநிலத்தில் அரசியல் புரட்சியை உருவாக்கி அஸ்ஸாமுடைய அரசையே கொண்டு வந்திருந்தார். ஸோ அப்படி ஒரு பார்வை இவருக்கு இருக்குது. அவர் மாணவ சமுதாயத்திலிருந்து வந்தவர் மகந்தா. இவர் திரைத்துறையிலிருந்து மாணவர்களை குறிவைத்து காய் நகர்த்துகிறார். ரசிகர்களை தாண்டி மாணவர்களை குறிவைத்துகிறார். இது எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, இவருக்கான அந்த அரசியல் இடத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய கருத்தியல் என்ன, இவர் எந்த லட்சியத்தை நோக்கி தன்னுடைய அரசியல் இயக்கத்தை கொண்டு போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் ஆதரவு நிலைப்பாடு வரும். யாரை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம பார்த்துருக்குறோம், எந்த கட்சி தொடங்கினாலும் ஏதாவது ஒரு முன்மாதிரியை எடுத்து தான் பண்ணுவாங்க. திராவிட கட்சிகள் தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களும் பெரியார், அண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ புதிதாக இயக்கம் தொடங்குபவர்கள் தங்களை மட்டுமே முன்னிறுத்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எடுபடும், சாத்தியப்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தபோது கூட அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பொதுவெளிகளில் அவர் செய்த அந்த உதவிகள் எல்லாமே அதே பாணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தார். அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக கொண்டு வருகிற பொழுது அவங்க அவங்களுடைய வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற மூத்தவர்கள் இதை தாண்டி பெரியார், கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை, சமூக நீதி என்கிற அந்த ஒரு தாக்கத்தோடு வந்தாங்க. அவர்களும் வெற்றி பெற முடியலை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கூறாக தான் வந்தது. அவர்களுமே தந்தை பெரியார், அண்ணா அந்த வழியில் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க.
மற்ற அரசியல் கட்சிகளுமே ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு கருத்தியலை விடுதலை சிறுத்தைகளாகட்டும் மற்ற நாம் தமிழர் இயக்கமாகட்டும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வருகிறது. இப்போ எந்த கருத்தியலின் அடிப்படையில் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி களத்தை இவர் நிர்வகிக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அவர் சமூக நீதி பிளவுவாதம் பிரிவினைவாதம் இதற்கு எதிரானதுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை முன்னிறுத்தி தான் பண்ணுறாங்க. வேறு எந்த விதமான ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம இன்னும் பிடிபடலை. அவர் அரசியல் இயக்கத்தை தொடங்கி அதை முறைப்படியாக கொடி சின்னம் எல்லாம் அறிவித்து வருகிற பொழுது தான் ஒரு முழுமையான வடிவம் நமக்கு கிடைக்கும். அதற்கு தமிழ் மக்களிடத்தில் என்ன ஆதரவு எத்தகைய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கங்கள் மட்டுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 12,600 வருவாய் கிராமங்கள் இதுக்கு உட்பட்டு ஒரு 1.5 லட்சம் கிளைக்கழகங்கள் இருக்குது. அதில் பூரா அதிமுக வேரூண்டி இருக்குது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளைக்கழகங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு 20-30 வீடு இருந்தாலும் அங்கே அதிமுக திமுக கொடி பறக்கும், மற்ற கொடிகள் பறக்கலைனாலும் இருக்கும். ஆக ஒரு வலிமையான கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம். திமுக 2 கோடிங்கிறாங்க, இவங்க 2.25 கோடிங்கிறாங்க அதிமுக. மற்ற அரசியல் கட்சி 40 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஏறத்தாழ ஒரு 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு 4-5 கோடியை எல்லா கட்சிகளும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மீதம் உள்ள இந்த இடத்த தான் இவர் ஃபில்லப் பண்ணுறதுக்காக வரணும். அப்படி வருகிற பொழுது இவருடைய நடிகர் விஜய் அவர்களுடைய எண்ணம் செயல் என்பது மக்களை நோக்கி இருக்கணும். கிராம பகுதி அடித்தட்டு மக்கள். ஏன்னா வாக்களிக்கிறதுல பெரும்பாலானவர் அவங்க தான். இந்த நடுத்தர வர்க்கத்தினர் மேல்தட்டு வர்க்கத்தினர் அவங்க கால் மேலே கால் போட்டுட்டு இந்த அரசாங்கம் மோசம் அவன் மோசம் இவன் மோசம்ட்டு ஓட்டு போட போக மாட்டாங்க. அதனால தான் இன்னும் நம்ம 68-70% தாண்ட முடியல. இந்த மீதம் உள்ள ஒரு 28-30% இருக்குல்ல, அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு திரு விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் அமையுமே என்றால் அதற்கு இந்த மாணவ சமுதாயமும் இவருடைய ரசிகர்கள் சமுதாயம் ஒத்துழைக்குமே என்றால் இவரும் கள அரசியலில் நேரடி கள அரசியலில் இறங்கி மக்களுக்கான பிரச்சனைகளை ரோட்டுக்கு வரணும். நான் இந்த விழாவில் கூட பார்த்தேன், ஒரு 50 பேர் துபாயிலிருந்து பவுன்சர் கொண்டு, அதெல்லாம் அந்த அணுகுமுறையாக அரசியல் தலைவனுக்கு இல்லை. அவர் ஒரு நடிகர் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதையும் சமாளிக்கணும், கட்டுப்படுத்தணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஏக சக்கரவர்த்தியாக இருந்தவர். அவர் வருகிறாருங்கிற தகவல் தெரிஞ்சதுன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுவாங்க. அவர் இந்த மாதிரிலாம் அடி ஆட்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவருடைய அந்த ஸ்டண்ட் பார்ட்டி அந்த கூட்டத்தை அவரை விலைக்கு போகிறதுக்கு முடியாமல் கொண்டு போகிறதுக்காக அவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தனி அமைப்பு இருக்கிறாது. இதையும் தாண்டி ஒரு நெருக்கம் இருந்தது. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். ராமாவரம் தோட்டத்திற்கு அந்த பல்லாவரம் பகுதியிலிருந்து ஒரு 50-60 நரிக்குறவுகள் வர்றாங்க. எல்லாரும் அவர் தோல் மேலே கை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பார். இன்னும் அந்த படங்கள் வரும். அதில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னா அவரை கட்டிப்பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டான். அந்த அவருடைய பாதுகாப்பு அலுவலர் அவரை கைப்பிடிச்சி விழுதுன்னா ஏய் விடு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டதுமே போயிட்டார், கடந்து போயிட்டார். மறுநாள் அந்த முத்தம் கொடுத்தவர் வந்ததுமே ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துட்டு எங்கள் ஆளுங்கிட்ட நான் ஒரு சபதம் போட்டேன், நான் தலைவருக்கு முத்தம் கொடுத்துட்றேன், அதனால தான் அது மாதிரி பண்ணிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னா, இது மாதிரி வேறு எங்கேயும் போய் பண்ணிடாத அடி வாங்கிடுவேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன். அப்போ ஒரு இணக்கமான போக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் தன்னை ஆதரிக்கிற மக்கள் மத்தியிலையும் ஒரு இணக்கமான நெருக்கமான போக்கு இருக்கணும். அதை இனிமேலாவது திரு விஜய் கை கொண்டால் ஓரளவுக்கு வரலாம். ஏன்னா அவருடைய இந்த 234 தொகுதி என்று வருகிற பொழுதே சட்டமன்றத்தை குறிவைச்சு தான் அவர் இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறாங்கிறது தெளிவாகி போயிடுச்சு. இப்போ இந்த மாணவர்கள் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற மாணவர்கள் அவரை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ஆதரவு நிலை என்பதும் பெற்றோர்களுடைய ஆதரவு நிலை என்பதும் இதை தாண்டி அவருக்காக இருக்கிற ரசிகர்களுடைய அந்த பங்களிப்பு என்பதும், ஏன்னா இன்றைக்கு அரசியல் என்பது மிக மோசமான ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. இங்கே வந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், அதனால தான் நிறைய இப்போ படித்தவர்கள் பட்டதாரிகள்லாம் வரணும்னு சொல்லி விஜய் சொல்கிறார். இங்கேயும் நிறைய இருக்காங்க, நிறைய பட்டதாரிகள் வழக்கறிஞர்கள் என்ஜினியர்கள் நிறைய எல்லா கட்சிகள்லையுமே இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்பது வந்தவுடனே நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 30-40 ஆண்டுகள் அரசு பணியில் உயர் பொறுப்புக்கு போனாலும் ஒரு கணிசமான தொகை தான் அவங்களால பெற முடியும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளை செயலாளராக இருக்கிறாரு, கவுன்சிலராக போகிறாரு, சைக்கிளில் போகிறாரு, 6 மாதத்தில் 2 வீலரில் போகிறாரு, 1 வருஷத்தில் கார் வாங்கிறாரு,
அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பங்களா கட்டிடுறாரு. அப்போ இந்த ஈர்ப்பு என்பது இளைஞர்களுக்கு இந்த பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அதை விட்டுட்டு சமூக சேவை அர்ப்பணிப்பு என்கிற உணர்வு மேலெழுமை என்றால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப நிதானமாக ரொம்ப ஒரு பொறுமையாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்களா தொடர்ந்து இந்த கேள்வி வந்து சீமான் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் வைக்கிறது வழக்கமாகவே இருக்குது. அதுக்கு சீமான் அவர்கள் சொன்ன பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரியவன், தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 2006-11 காலகட்டத்திலே விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்தது. அதை தொடர்ந்து அவர் டெல்லியில் போய் அங்கே உள்ள பாஜக தலைவர்களை சந்தித்தது, இங்கேருந்து கோடநாட்டில் இருந்த ஜெயலலிதாவை போய் சந்திக்கிறதுக்காக போனது. அந்த காலகட்டத்தில் 2006-2011 அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் வந்து அரசியல் இயக்கமாகவே அவரே சொல்லி கொடிக்கடியெல்லாம் ரெடி பண்ணார். அப்போ இவர் வேண்டாம் அப்படின்னார். நீங்கள் சொன்ன அந்த பொறுமையும் நிதானமும் விஜய்க்கு இருந்ததுனால நம்ம ஒரு பக்குவப்பட்டு என்ன கள நிலவரம் என்பதை முழுமையாக உணர்ந்து புரிந்து களமாடினால்தான் வெற்றி சாத்தியம். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒன்று பண்ணோம்னா அது சரியாக வராது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இந்த 10-15 ஆண்டுகளாக இந்த 2-3 தேர்தல்களில் 2016-21 காலகட்டத்திலேயே 2-3 தேர்தல்களையுமே அவர் அவதானிச்சுட்டு அதில் பாடங்கள் கற்றுட்டு இப்போ களம் இறங்கியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் யாரும் இப்போ இன்னும் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கல. அந்த புதுச்சேரி புஷி ஆனந்த் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமாக இருக்கிறாரு. இப்போ பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அவருக்கு பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் பலரும் கூட அவரை தொடர்பு கொள்கிறதா அவருடைய கட்சி தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. இன்னுமே பல பகுதிகளில் அவங்களே நிர்வாகிகளே கூட அந்தந்த பகுதிகளில் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ இந்த கட்டமைப்பை வலிமையாக உருவாக்கி இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள 2026 தேர்தலுக்கு முன்பாக நான் குறிப்பிட்ட கிராம பகுதி தொடங்கி கிளை அமைப்புகள், வருவாய் கிராமங்கள், பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம், மாநகராட்சி, மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், இந்த நிர்வாகிகள் கட்டமைப்பு உருவாகிட்டாலே கட்சி பலமடைஞ்சிரும். மக்களை சென்று சந்திக்கிற பொழுது அந்தந்த பகுதி பிரச்சனைகளை முன்னிருந்து அரசுக்கு எதிரான அரசனுடைய நீங்கள் அது பள்ளி விழா மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாங்கிறதுனால அவர் வந்து பெரிய அளவில் ஒரு அரசியல் கருத்தையோ இது பண்ணலை. ஆனால் அரசியல் மேடை என்று வருகிற பொழுது நிச்சயமாக அதற்கு எதிர்த்து களமாடினால தான் அவர் நிற்க முடியும். ஸோ இந்த நிதானமான போக்கு என்பது வரவேற்கத்தக்கது. இதற்கு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அந்த அரசியல் கட்சிகளை தாண்டி ஒரு 10-15-20% பொதுமக்கள் இருக்கிறாங்களா, அரசியல் சார்பற்றவர்கள். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி வாக்களிக்க செல்லாத அந்த ஒரு 30-32%, அரசியல் சார்பற்ற ஒரு 25-20% இவர்களுடைய ஆதரவு விஜய்க்கு வந்தது என்றால் நிச்சயமாக அவருக்கு வெற்றி பாதையில் போகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியமாக 2026 நிச்சயமும் இல்லை. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள், இந்த 2026 அடுத்த 5 ஆண்டுகள் அவர் எப்படி களப்பணி ஆற்றுகிறார், எப்படி மக்களுக்கான பிரச்சனைகளில் எதிர்வினை ஆற்றுகிறார், எப்படி ஒரு குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இப்போ நகர அளவில், ஒன்றிய அளவில், பேரூர் அளவில் மக்கள் பிரச்சனை இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம், தமிழக வெற்றி கழகம் மக்கள் பிரச்சனைக்காக போகுது அப்படிங்கிற போது அதுதான் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை கொண்டு வரும். அப்படி கொண்டு வருகிற பொழுது படிப்படியாக, ஏன்னா நம்ம பார்த்தோம் திரு விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வருகிற பொழுது இதே மாதிரி ஊடகங்களில் பத்திரிகைகளில் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகள்லாம் இருந்தது. அவரும் போராடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் கிட்டத்தட்ட 10% அளவுக்கு வாக்குகளை பெற முடிய அளவுக்கு இருந்தது. அதிமுகவோட உடன்பாடு கொண்ட பிறகு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடிஞ்சது. தனித்து ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து அதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்பது தான் அவங்க சொன்ன யதார்த்தம். பாமகவுமே மிகப்பெரிய அளவில் நாங்கள் வன்னிய சமுதாயம் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் எங்களுக்கு ஆதரவு நிலையில் இருக்காங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் என்று களமாடினார்கள். அவங்களாலேயும் சாத்தியம் இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகலேருந்து வெளியேறிய பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் 72 வெளியேறின மாதிரி திமுகலேருந்து இவரும் செங்குத்தாகவே பிளவுபட்டது.
திரு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கூட பெரிய அளவில் நிர்வாகிகள் வரல. ஆனால் இவரோடு மதிமுகவோட நிறைய நிர்வாகிகள் வந்தாங்க. ஒரு 10-16 மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு பிரபல தலைவர்கள் கூட வந்தாங்க. ஆனால் அவராலுமே சோபிக்க முடியல. காரணம், அந்த வட்டத்தில் அவரை ஈர்த்து அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் இருந்தாங்க. பெரிய அளவில் தொண்டர் பலமோ அல்லது மக்களுடைய ஆதரவோ இல்லை என்பதுதான் இல்லை. கட்சி உறுப்பினர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபிமானம், ஒரு ஈர்ப்பு வந்தால் மட்டுமே ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதற்கு திமுகவும் அதிமுகவும் உதாரணம். இவர்களை இந்த களத்திலிருந்து அகற்றி ஒரு புதிய அரசு அமைக்க வேண்டுமென்றால் தனிப்பட்ட விஜய் இப்போதைக்கு சாத்தியமில்லை. அவர் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சீமானோடையோ விடுதலை சிறுத்தைகளோட மற்ற அரசியல் கட்சிகளோட ஆட்சி அதிகாரத்திற்கு வராத, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோடு உடன்பாடு வைக்க முடியாதுன்னு தான் சீமானு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு 8% 8.5% வாங்கி மாநில கட்சியாகவும் பதிவு பண்ணிட்டார். ஸோ இப்போ ஒரு புதிய சக்தி இவரோட வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 20-30% வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இந்த இருவரும் கூடி பேசி அதை முடிவு பண்ணுறாங்களா? விஜய் என்னென்னா இந்த 2026 தன்னுடைய பலம் என்ன, தமிழக வெற்றிக்களத்தினுடைய சுய பலம் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கம், ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுறாரு. இந்த முறை சீமானோடு இணைவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பம் பொறுத்திருந்து. ஓகே சார். அதே மாதிரி விஜய் அவர்கள் இவ்வளவு நிதானமாக விமர்சனங்களையும் நிறைய எதிர்ப்பு கருத்துக்களையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் அவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இதனால் அவருக்கு இன்னொரு விமர்சனங்கள் வருது. என்னென்னா, விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு அரசியல் நாலேஜ் இருந்துற போது, அவருக்கான அரசியல் புரிந்துணர்வு பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அடிபடுது. இவ்வளோ நிதானமாக இருக்கக்கூடியவர் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தானே சார் இருப்பார். அவருக்கான அந்த அரசியல் புரிந்துணர்வு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்க இந்த அரசியலை பார்ப்பார்கள். அரசியல் புரிதல் நிச்சயமாக இருக்கும். திரைத்துறையில் இன்னும் கூடுதலாகவே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த புரிதல் என்பது மிக நிதானமாக அமைதியாக இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு செல்வோம் அப்படிங்கிறதும் கூட அது வெற்றிக்கானதாக இருக்காது அப்படின்னு தான் பார்க்குறேன். என்னென்னா, திரு சீமான் அவர்கள் களத்துக்கு வந்த உடனே தமிழ் தேசியம் பேசிட்டு ஆமாம் மிக கடுமையாக எதிர்வினையாற்றினார். மத்திய பாஜகவோட, காங்கிரஸோட, திமுகவோட, அண்ணா திமுகவோட எல்லா அரசியல் கட்சிகளையுமே கடுமையாக சாடி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அவர் அமைச்சுக்கிட்டார். ஸோ அரசியல் களத்தில் வருகிற பொழுது சாமர்த்தியம், சாதுரியம், சாகசம் இது எல்லாமே இருக்கணும். மிக அமைதியாக மிக பொறுமையாக இருந்தால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் மாதிரி தான் இருக்கணும். களமாடுகிற பொழுது எதிர்வினையாற்ற வேண்டும். அப்போ இவர் சரியானவர், இவர் தான் சரியான மாற்று என்கிற எண்ணமும் என்கிற அந்த தாக்கம் மக்கள் மத்தியில் வந்தால் தான் இவர் ஒரு மாற்றாகவே எடுப்பார்கள். இல்லை எல்லாத்துலேயுமே அமைதியாக கடந்து போயிட்டாருன்னா அது நல்லவர், இவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரியே கடந்து போயிடுவாங்க. ஆமாம், நிச்சயமாக. அதனால் நேரடியாக அரசியல் களத்திற்கு அவர் வந்ததற்கு பிறகு அவருடைய எதிர்வினை எப்படி, ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கும் முன்பு ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கும் எந்த அளவிற்கு ஒரு மாற்றாக எதிர்வினை ஆற்றுகிறார், நான் ஒரு மாற்று என்பதை முன்னிறுத்துவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வளர்ச்சி இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரு நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.